சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு நீதிபதி? தானே முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் இல்லையா? தானே முன் வந்து போலியாக வழக்கு பதிவு செய்த வழக்கறிஞரை தண்டிக்கணுமா இல்லையா? நீங்க எப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றதுக்காக நாங்க காத்துன்னு இருக்கிறோம். மக்களை இட்டுன்னு போய் ஒருத்தன் கொண்டுனே இருப்பான். நீங்க பொறுமையா நடவடிக்கை எடுங்க. ஒண்ணு அவசரம் இல்ல, பாத்துக்கலாம். நான் தண்ணி தர்றேன், நான் உங்க விஜய், எனக்கு ஓட்டு போடு. நான் விஜய் ஃபேன் தான். விஜய் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன். எந்த அளவுக்கு விரும்பி பார்ப்பேன்னா அஜித் படத்துக்கு தியேட்டருக்கு போவே மாட்டோம். ஆனா இப்ப என்னவோ தெரியல, அஜித் மேல ஒரு பிரியம் வருது. ஆட்சி என்கின்ற அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே மாற்றி மாற்றி பேசுகின்ற நபர். முந்தானேத்து சிபிஐ ஆர்எஸ்எஸ் கைக்குலினாரு. இன்னைக்கு சிபிஐ வந்து உலகமாக யோக்கியர்களாக மாறிவிட்டார்கள். இது எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அயோத்தின்ற ஒரு ஊர்ல பாபர் மசூதின்னு ஒரு இடம் இருந்தது. என்சிஆர்டி புக்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 3 கோபுரங்கள் கொண்ட ஒரு கட்டிடத்தை இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு நீக்கிவிட்டார்கள். அது இடிக்கப்பட்டது எது? பாபர் மசூதி. இடிக்கப்பட்டது என்னன்னே தெரியாது. அப்ப கட்டப்பட்டதுக்கு நீ என்ன சொல்லணும்? சிங்கிள் டோம்டு பில்டிங் தானே சொல்லணும். அது மட்டும் என்ன? ராம் ஜென்ம பூமி பகல்காம் தாக்குதல். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, நாங்க முந்தின நாளே சொல்லிட்டோம் சார் பாகிஸ்தான்ட, நாளைக்கு நாங்க அடிக்க போறோம்னு. அப்புறம் எதுக்கு அடிச்சு? முந்தின நாளே சொன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம்ல பொட்டி புடுக்க எல்லாம். ட்ரம்ப் சொல்றான், 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க, இல்லனா 2 பேருக்கும் பெட்ரோல் இல்லாம அடுத்தெருவுல அலைய விட்டுருவேன் பாத்துக்கன்னு அங்க இருந்து அவர் திட்ட. உடனே இங்க போற நிறுத்த ஆத்தும நிறுவர் 56 இன்ச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப நீங்க வந்து எந்த வருஷம் 12th? இப்ப எல்லாருமே ஃபர்ஸ்ட் இயர் தானா? செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் பிஜி இருக்கீங்க. இப்ப எப்படி நீங்க வந்து 2018க்கு அப்புறம் தான் காலேஜ் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க இல்லையா? நாங்க படிச்ச போது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் சமச்சீர் கல்வி அப்பதான் உள்ள வந்தது. அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வாத்தியாருங்க வந்து சொல்லி கொடுக்கும் போது பல விஷயங்களை அவங்களாவும் மனசுல இருந்து பகிர்ந்துப்பாங்க. 2 வாத்தியாருங்க கிளாஸுக்கு வரும்போது கொஞ்சம் ஜாலி ஆயிடுவாங்க பசங்க. ஒன்னு தமிழ் வாத்தியாரு, இன்னொன்னு கொஞ்சம் ஹிஸ்டரி வாத்தியார் அவ்வப்போது இல்லையா? தமிழ் வாத்தியார ஜாலியா எடுத்துக்கிறதுன்றது வந்து அந்த பசங்க வாத்தியார் 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு. ஹிஸ்டரி வாத்தியார் அப்படிதான். என்ன கதை சொல்லுவாங்க. சில வாத்தியார்கள் அப்படியே வாசிப்பாங்க, புத்தகத்தில் இருக்காது அப்படியே வாசிச்சு சொல்லி கொடுப்பாங்க. சிலர் சரி இன்னைக்கு என்ன கதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையா சொல்லுவாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா முகலாய பேரரசு பற்றிய கதைகளும் இருக்கு, நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது. முகலாய பேரரசு பற்றியும் இருக்கு. முகலாய பேரரசு வருவதற்கு முன்னால என்ன இருந்தது? இங்க சுல்தானேட் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் பேரரசு இங்க இருந்தது இல்லையா? அந்த சுல்தான் பேரரசு காலமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இந்த முகலாய பேரரசு காலமாக இருக்கட்டும், அவர்களும் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள், அவ்வளவுதான். அதற்கு முன்னால வேறு யாரோ மன்னர்கள் இருந்தா அவர்களும் மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். எந்த மன்னராக இருந்தாலும் எந்த ஆட்சியாளனாக இருந்தாலும் அவனுடைய வேலை என்ன அப்படின்னா, பெரிய கலவரங்கள் இல்லாம இதை அப்படி சும்மா கொண்டு போயிடணும், அவன் நாடு பிடிக்கணும், கொள்ளையடிக்கணும் அப்படின்றது தான் பேசிக். அதுக்குள்ள நிறைய விளையாட்டுகள் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த மக்களை சும்மா வச்சிருக்கிறது இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்றது இருக்குல்ல. இப்ப கூட சமீபத்துல நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றது, சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது. அப்படின்னா என்ன? அது என்னத்தை பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது? மக்கள் முறையாக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளுகிறார்களா என்பதை பாதுகாப்பது, மார்க்கெட்ல எல்லாமே கரெக்டா இருக்கான்றதை பாதுகாக்கிறது, ரேஷன் கடையில எல்லா பொருளும் சரியா வழங்கப்படுதான்றதை பாதுகாக்கிறது. இப்ப நம்ம 1 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடை போட்டு வாங்குறோம் இல்லையா? அந்த 1 கிலோல வந்து எடை கல்ல மாத்தி வச்சுட்டா அதை 3/4 கிலோவா கொடுத்து 1/4 கிலோ கொள்ளையடிக்கப்படலாம் இல்லையா? இப்ப இப்படி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் நம்மளுக்கு வந்திருக்குது இல்ல. இந்த இந்திய ஆட்சி முறையில ஸ்டாண்டர்டைசேஷன்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினது யார் தெரியுமா? தமிழ்நாடு தவிர இந்தியா முழுக்க சொல்றேன். அவன் இன்னைக்கு இந்தி சினிமால மிகப்பெரிய வில்லன் அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்துலதான் மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டைசேஷன் அறிமுகப்படுத்தப்படுது இந்தியாவில். இந்த தகவலை எடுத்துடலாம் புத்தகத்துல இருந்து. இந்த தகவலை புத்தகத்துல வச்சா என்ன, எடுத்தா என்ன இல்லையா? இந்த தகவலை புத்தகத்துல வச்சா என்ன, எடுத்தா என்ன? அக்பர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய ஆட்சி காலத்துல சில நல்லிணக்கமான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு நாம வரலாற்றுல படிக்கிறோம். இந்த தகவல் புத்தகத்துல இருக்கு. இது புத்தகத்துல இருந்தா என்ன, எடுத்தா என்ன? எடுத்துடலாம். அதே போல வரிசையா எல்லா மன்னர்கள் பேரும் இருக்கிறது. ஆட்சியாளர்களில் நல்ல ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள், மோசமான ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள், இரண்டும் சேர்ந்த ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார்கள். இதுதான் ஆட்சியாளர்களுடைய வரலாறு. இதுல ஒரு தகவலை சேர்க்கிறது எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ 2017
தீனநாத் பத்ரா அப்படின்ற ஒரு நபர், அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர்னு பிறகு சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பாட புத்தகத்துல முகலாய பேரரசு பற்றி தேவையில்லாமல் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன, அதை நீக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் எழுதப்பட்டது பலருக்கும் தெரியாது, சிலருக்கு தெரியும். சிலர் அதை குறித்து தொடர்ந்து போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள் நீக்க கூடாதுன்னு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல அலாவுதீன் கில்ஜியை தூக்குனாங்க, அடுத்து அவுரங்கசீப்பை தூக்குனாங்க, அடுத்து அக்பரை தூக்குனாங்க, அடுத்து பீர்பாலை தூக்குனாங்க, அடுத்து வரிசையா ஒவ்வொரு இஸ்லாமிய மன்னராக தூக்கி இன்றைக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் முகல் எம்பரர்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியே என்சிஇஆர்டி பாட புத்தகத்தில் கிடையாது. சரி, இதுல என்ன சார் பிரச்சனை? ஏதோ நீக்கிட்டாங்க, ஆனா முகலாயர்கள் ஆண்டது உண்மைதானே? உண்மைதான், எனக்கு தெரிந்த உண்மை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். செவிவெளி செய்தி போல இன்றைக்கு பேசப்படுகிறதே தவிர இந்திய வரலாற்று புத்தகத்தில் பாட புத்தகத்தில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கிறது. அதோட நின்னுட்டாங்களா? இல்ல. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? மேல இருந்து சொல்லாதீங்க. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவருடைய பேர்ல ஸ்காலர்ஷிப் ஒண்ணு இருக்குது, இஸ்லாமிய மாணவர்களுக்காக ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற ஸ்காலர்ஷிப். அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினார்கள். ஏன் என்று கேட்டபோது கொரோனா காலகட்டம், அதனால் ஸ்காலர்ஷிப்பை கொடுக்க முடியவில்லை என்று நிறுத்தினார்கள். அதற்கு பிறகு மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றிய பாடக்குறிப்பையும் பாட புத்தகத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். இப்ப எங்கிருந்து எதுவரைக்கும் நீக்கப்பட்டு விட்டது? இந்தியாவுக்குள்ள சுல்தான்கள் உள்ளே நுழைந்து ஆட்சி அமைக்க ஆரம்பித்ததிலிருந்து அவுரங்கசீப்புக்கு பிறகு நடந்தது வரைக்கும், கடைசியா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வரைக்கும் நீக்கப்பட்டுருச்சு. சரி, வரலாற்றை தான் நீக்கிட்டாங்க அப்படின்னா, அயோத்தின்ற ஒரு ஊர்ல பாபர் மசூதின்னு ஒரு இடம் இருந்தது, தெரியுமா? அங்க கலவரம் நடத்தப்பட்டது, இடித்து நொறுக்கப்பட்டது இல்லையா? நொறுக்கப்பட்டு என்ன கட்டப்பட்டது? ராமர் கோயில் கட்டப்பட்டது. இடிக்கப்பட்டது என்ன? என்ன மசூதி? சத்தமா? என்சிஆர்டி புக்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? 3 கோபுரங்கள் கொண்ட ஒரு கட்டிடத்தை, 3 கோபுரங்கள் கொண்ட ஒரு கட்டிடத்தை இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டு நீக்கிவிட்டார்கள். இப்படி படிக்கிறான். அது இடிக்கப்பட்டது எது? பாபர் மசூதி. ஆனா சொல்லி கொடுக்கிறப்ப என்ன சொல்லி கொடுப்பான்? A 3-domed structure have been demolished by an active Hindu group. இப்படி இடிக்கப்பட்டது என்னன்னே தெரியாது. அப்ப கட்டப்பட்டதுக்கு நீ என்ன சொல்லணும்? A single domed building தானே சொல்லணும், அப்படிதானே சொல்லணும். அது மட்டும் என்ன? ராம் ஜென்ம பூமி, ராம் ஜென்ம தீர்த்தா, அங்கேயும் 1 domed 2 domed கட்ட வேண்டியதானே? அது மட்டும் ராமர் வருது, இங்க மட்டும் என் பாபர் நீக்கப்படுது. அப்போ மறைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தை தானே மசூதின்றது, ஒரு வார்த்தை தானே. அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் அது மத கலவரம் என்பதே மனதில் இருந்து போயிடும். அங்க நடத்தப்பட்டது மத துவேஷம், மத கலவரம் என்பதே உங்கள் மனதில் இருந்து அகன்றுவிடும். அப்ப நீங்க படிச்சு வளரும் போது என்னவா வளருவீங்க? ஆகா, இந்துக்கள் எவ்வளவு தன்னெழுச்சியா போய் ராமர் வாழ்ந்த இடத்தை மீட்டிருக்கிறாங்க, இதுவல்லவா எழுச்சி, இதுவல்லவா புரட்சின்னு வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களை காலேஜுக்கு கூட்டிட்டு போவாங்க. காலேஜ்ல நீங்க ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கீங்க. ஹிஸ்டரி நடத்துறதுக்கு யார் வருவா? ஹிஸ்டரி நடத்துறதுக்கு யார் வருவா? ஹிஸ்டரி ப்ரொஃபசர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், கிராஜுவேட்டட் இன் ஹிஸ்டரி இல்லையா? குறைந்தபட்சம் எம்எடாவது முடிச்சிருக்கணும், அவரு எம்பில் முடிச்சிருக்கணும். முந்தி இப்ப எம்எடாவது முடிச்சிருக்கணும். இனி வருங்காலத்துல பிஹெச்டி முடிச்சாதான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரை ஆக்க முடியுன்ற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம். அப்போ வர்றவரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் நம்பி தானே உட்கார்ந்துருக்கீங்க. அப்போ ஒரு ஹிஸ்டரி தானே படிச்சிருக்கணும். ஜேஎன்யூவில் இனி ஹிஸ்டரி நடத்துவதற்கு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வரமாட்டாங்க. ஹிஸ்டரி படிக்கிறவனுக்கு எல்லாம் பெரிய இடம் எதுன்னா ஜேஎன்யூ. அங்க போனோம்னா பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணி பயங்கரமா நம்ம அரசியலையும் கத்துக்கலாம், வரலாறையும் கத்துக்கலாம்னு அங்க போறாங்க. அங்க போய் பசங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வருவாருன்னு. ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னா
பேச்சுலர்ஸ் இன் ஜாகிரபி, மாஸ்டர்ஸ் இன் ஜாகிரபி, PhD in geography, selected for assistant professor in history, bachelors in sociology, masters in sociology, selected for history. history professor select பண்ணிருக்காங்க. எப்படி இப்படி செலக்ட் பண்ணாங்க? இப்படி ஒரு போஸ்டிங் போட முடியுமான்னா போட முடியாதுன்னு பேராசிரியர்கள் சொல்றாங்க. வைஸ் சான்சலர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் முடியாது சார்? சட்டத்துல இடம் இல்ல சார். அப்ப சட்டத்தை மாத்து அப்படின்னு அவர் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாத்தி அவர் யார நினைக்கிறாரோ போஸ்டிங் போடுறாங்க. சரி, இப்படி வர்ற ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா, இப்போ உங்களுடைய சேர்மன் அவங்க நல்ல அறிவாற்றல் உள்ள நபர், அதனால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு மாநாடு நடத்துறாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியிலையும் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலையும் என்ன தெரியுமா பண்றாங்க? பிரக்ஞ பிரவாக் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. பிரக்ஞ பிரவாக் கேட்கறதுக்கு ஏதோ மந்திர உச்சாடனம் போல இருக்கு இல்லையா பேரு? அது உச்சாடனம் கிடையாது சார், அவன் உச்சா போற அமைப்பு. என்ன உச்சானா மாட்டு உச்சா, கோமியம். அவருடைய வேலையே என்னன்னா பல்கலைக்கழகங்கள் தோறும் சென்று கோமியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்ய வைப்பது. பிரக்ஞ பிரவாக் அவன் இன்னைக்கு நடத்துறான். ஆனா தாமுயகாசா போய் தமிழ்நாட்டிலேயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ ஒரு கல்லூரியில ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமானா நடத்த முடியாது. உடனே எங்க லெட்டர் அனுப்புறான்? கவர்னர் ஆபீஸ்க்கு லெட்டர் அனுப்புறான். ஆனா இதுவே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில நடத்த முடியுமா? ஏன் நடத்த முடியல? ஆனா அவன் வந்து நடத்த முடியும். எப்படி எல்லாம் வருவான்? யோகா கிளாஸ் சார், வெறுப்பின் கொற்றம் வீழ்கன் இருக்கு, அன்பே அரமனை எழுகன் இருக்கு. நீங்க என்னடானா சம்பந்தம் இல்லாம NCERT புக்ல ஆரம்பிக்கிறீங்க, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்கு போறீங்க, கோமியத்தை பத்தி படிக்க வைக்கிறாங்கன்றத எங்கள்கிட்ட சொல்றீங்க. அதுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க குழம்பலாம். ஆனால் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அடிப்படையான சில விழுமியங்களை தூக்கிவிட்டால் உங்களை வெறுப்பு பிடித்த மிருகமாக மாற்றிவிடலாம். அப்படி மிருகமாக மாற்றுகின்ற வேலையை சின்ன வயசுல இருந்தே உங்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது இந்த சமூகம். அமர் சித்திர கதா தெரியுமா? அமர் சித்திர கதா, இந்த வேதாளம் விக்ரமாதித்தன் கதையெல்லாம் ஒரு காமிக்ஸ் புக்ல வரும், படிச்சிருக்கீங்களா? சின்ன வயசுல. இப்ப காலாவதி ஆயிருச்சோ? அனிமே அனிமே கார்ட்டூனு அல்லது ஏதோ ஒண்ணு. நீங்க எந்த சீரியல், எந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் ஓகே. நீங்க புத்தர் கதையவே டிவியில எப்படி காட்டுவான்னா, புத்தர் பிறந்த நேரம் இருக்குல்ல, அப்படி ஒரு புனிதமான நேரத்துல அவர் பிறப்பார். இந்த பொன்னியின் செல்வனே பாத்தீங்கன்னா வால் நட்சத்திரம் விழும்போது இங்கே பிறந்திருப்பாரு. இப்படி சகுனத்துலதான் பிறப்பாங்க எல்லாருமே. நல்ல சகுனம் பார்த்து பிறப்பாங்க. நல்ல சகுனம் பார்த்து புத்தர் பிறந்திருந்தாருன்னா அவர் ஏன் அத்தனை வருஷம் காட்டுக்குள்ள திரியிறாரு? அவர் ராஜாவா நல்லபடியா வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. கேட்டா அவர் அப்படி ஆகணும்ன்றதுதான் அவருடைய இலக்கு, அதனால அப்படி பிறந்தாரு. சரி, புத்தரைத்தான் தின்னுட்டாங்கன்னு பார்த்தா அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செஞ்சாரு தெரியுமா? அம்பேத்கரின் ஒரு சாதனை சொல்லுங்க, யாராவது எந்திரிச்சு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க பெண்கள். டிராஃப்டிங் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், கைதட்டுங்க. வேற, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி அம்பேத்கர் இந்தியாவிற்கு அளித்த பங்களிப்பு என்ன? வேற கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அமர் சித்திர கதான்னு ஒரு காமிக்ஸ் புக்கு. அவன் வந்து அம்பேத்கருக்கு கார்ட்டூன் போடுறான். ஆஹா, அம்பேத்கரை கார்ட்டூன் வழியா கொண்டு போனா சின்ன குழந்தைங்க வரைக்கும் சேர்க்கலாமே நீங்க நினைப்பீங்க. அவன் அதுல எழுதுறான், அம்பேத்கர் அம்மா பிள்ளை இல்லாம போய் சாமியார்கிட்ட நிக்கிறாங்களாம். அந்த சாமியார் தலையில கைய வச்சு உனக்கு மிகப்பெரிய ஆட்சியாளனாக வருகின்ற மகன் பிறப்பான்னு அவரு இது பண்றாராம், ஆசீர்வாதம் கொடுக்கிறாராம். உடனே அம்பேத்கர் அதுக்கப்புறம் பிறந்துடுறாராம். ஒரு ஃபாதருக்கும் மதருக்கும் நடக்க வேண்டியதை நீ எதுக்கு சாமியாரெல்லாம் உள்ள கூட்டிட்டு வர? இப்படி மாத்துறான். அம்பேத்கர் அப்படி ஒரு நல்ல நேரத்துல பிறந்தாராம். அதனாலதான் அவர் கான்ஸ்டிடியூஷன் எழுதினாராம். நல்ல நேரத்தில் பிறந்தவர் எதற்காக சாக்கு மூட்டையில் உட்கார வைக்கப்பட்டார்? நல்ல நேரத்தில் பிறந்தவர் எதற்காக ஒரு பானையிலிருந்து குடிநீர் எடுக்க கூடாது என்று மறுக்கப்பட்டார்? நல்ல நேரத்தில் பிறந்தவர் எதற்காக ஒரு கோயிலுக்குள் போக கூடாது என்று தடுத்து நிறுத்தப்பட்டார்? நல்ல நேரத்தில் பிறந்தவர் எதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும்
நான் இந்துவாக பிறந்ததற்கு அசிங்கப்படுகிறேன், நான் சாகும்போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னார். அவர்தான் நல்ல சகனத்தில் பிறந்தவராச்சே, ஏன் இதெல்லாம் சொன்னாரு? அப்போ மாற்றுவது, உங்களுக்குள் இருக்கக்கூடிய சிந்தனை முறையவே மாற்றுவது. என்ன சொல்லுவான்? கான்ஸ்டிடியூஷன் 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 அப்படின்னு. கான்ஸ்டிடியூஷனை மட்டுமே அம்பேத்கருடைய பங்களிப்பாக நிறுத்துவான். கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கருடைய பங்களிப்பு மிகப்பெரியது, அதை பேச வேண்டும். ஆனால் அம்பேத்கர் காலமெல்லாம் பூஜை செய்து கொண்டிருந்தார்னு புத்தகத்தில் எழுதியிருக்கிறான். அவர் என்ன தெரியுமா எழுதியிருக்கிறார் புத்தகத்துல? அதெல்லாம் உங்க மத்தியில பேச முடியாது, இந்த பையனை கேமராவை ஆஃப் பண்ண சொல்லிட்டு தான் பேச முடியும். அம்பேத்கர் எழுதி இருக்கக்கூடியது யாரை பத்தி எழுதி இருக்கக்கூடியது? பூஜை செய்யறவங்களை பத்தி எழுதி இருக்கக்கூடியது. ரிடில்ஸ் இன் ஹிந்துயிசம், இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க படிங்க. படிச்சுட்டு இப்படி எழுதின அம்பேத்கர் எப்படிரா மணியாட்டி சாமி கும்பிட்டிருப்பாருன்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பிக்கிங்க. ஆனா அவன் அப்படி எழுதி வச்சிருக்கிறான். இப்படி வரலாற்றை முழுவதுமாக மாற்றியமைத்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கட் பண்ணி உங்கள் மூளையை ஒரு குறிப்பிட்ட திசை வழியில் மட்டுமே சிந்திப்பதாக மாற்றுவது. அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் இந்த சமுதாயத்தில் உண்மையிலேயே என்ன இருக்கிறது என்பதை பற்றிய பரந்த பார்வை கொண்டவர்களாக இல்லாமல் குறுகிய நோக்கம் கொண்டவர்களாக மாற்றப்படுவீர்கள். அந்த குறுகிய நோக்கத்தை உங்களுக்குள் விதைத்து விட்டால் உங்களை ஈஸியா கலவரம் பண்றவனா மாத்திரலாம். எப்படி மாத்தலாம்? உங்களுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை? இந்துக்களுக்கு வாழ உரிமை இல்லாம போயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். இந்துக்களுக்கு எங்கெங்க வாழ உரிமை இல்லாம போயிருச்சு? பூரா பேர் இந்துவா தானே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறான். பாய்க்கு தான் ஊருக்குள்ள வீடு கிடைக்காம அவன் ஊருக்கு வெளியே தனியா தெரு வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். எந்த இந்துங்க அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறான்? இந்துலயே ஒரு குரூப்பை தனியா ஊருக்கு வெளியே ஒதுக்கி வச்சிருக்கிறான். அந்த இந்துவுக்கு வாழ உரிமை இல்லாம இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் பேசாதீங்க, சமுதாயத்துக்குள்ள அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்க சாதி முக்கியம்னு வந்துருவான். சாதி முக்கியம், மதம் முக்கியம். ஆனா என்ன ஆபத்துன்னு கேட்டா அதை மட்டும் சொல்லவே மாட்டான். யாராவது ஒருத்தர்கிட்ட சாதி வெறி பிடிச்சவர்கிட்ட நம்ம சாதிக்கு என்னங்க ஆபத்துன்னு கேளுங்க, நமக்கு வேலை இல்லாம போயிருச்சும்பா. எப்படி வேலை இல்லாம போச்சுன்னு கேளுங்க, கண்டிப்பா அந்த பதில சொல்லுவான், ரிசர்வேஷனை கொடுத்து நமக்கு வேலை இல்லாம பண்ணிட்டான்னு சொல்லுவான். எப்படிங்க ரிசர்வேஷனால வேலை இல்லாம போகும்? ரிசர்வேஷனால தானே வேலை கிடைச்சது. நீங்க உங்களுடைய சாதியை சொல்லி கேளுங்க, ரிசர்வேஷன் வந்து வேலை இல்லாம போச்சுன்னு சொல்றீங்களே, இந்த ரிசர்வேஷனால நம்மளுக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல, காலேஜ்ல, வேலை வாய்ப்புல இடம் கிடைக்குது. ஆனா எந்த ரிசர்வேஷனுமே இல்லாம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த போஸ்டிங்க்கு ரிசர்வேஷனே கிடையாது. அந்த போஸ்டிங்க்கு ரிசர்வேஷனே கிடையாது. அப்ப நம்ம சாதிக்காரன் ஒருத்தன் அங்க போயிருக்கணுமா இல்லையா? ரிசர்வேஷன் இல்லைன்னா நம்ம சாதிச்சிருவோம் சொல்றான்ல, அப்ப உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி நம்ம சாதிக்காரன் போயிருக்கணுமா இல்லையா? இதுவரை இந்தியா வரலாற்றில் எத்தனை தமிழ்நாட்டு சாதியை சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மாறி இருக்கிறார்கள்? ஆனா அதே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா நூற்றுக்கணக்கான பேர் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் வந்தார்கள் என்னால் லிஸ்ட் கொடுக்க முடியும். ரிசர்வேஷன் இல்லைன்னா அது ரிசர்வேஷன் இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது அந்த ஒரு சாதிக்கு மட்டுமான ரிசர்வேஷனா மாறிடும். நீங்க எங்கெல்லாம் ரிசர்வேஷன் இல்லையோ அது எல்லாமே ரிசர்வேஷன் இல்லைன்றது கிடையாது, அது எல்லாமே ஒரே ஒரு சாதிக்கான ரிசர்வேஷன். இந்தியாவுக்கு பிரின்சிபல் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேபினெட் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அதுல எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சாதிக்காரன் உள்ள இருக்கான்றதை கேட்டு பாருங்க, பதில் தெரியாது. அதெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது, நம்மால உள்ள போயிருக்கணுமே, ஏன் போகல? அப்போ நம்மை வேறு ஒரு பக்கம் தள்ளி விட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒரு குரூப்பை சாதி வெறி பிடிச்சவனா மாத்தி லோக்கல்ல கலவரம் பண்ண வைக்கிறது, கேஸ் வாங்க வைக்கிறது. ஒன்ஸ் கேஸ் வாங்கிட்டான் அப்படின்னா அவன் வேலைக்கு போக முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? பூரணமா அந்த சாதி வெறியனுக்கு டிபெண்டாவே மாறிடுவான். வேற வழி இல்ல, அவன் அல்ல கையா சுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்டத்துல புரியும் போது கூலி வேலைக்கு போய் கூட சம்பாதிக்கலாம் போலன்னு புரியும் போது வெளியே வருவான். அன்னைக்கு அவனுக்கு 45 வயசு இருக்கும். அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் உருகி போய் 50 வயசுல அவனுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு இவனை ஆளா காட்டி இன்னொரு 4 பேரை கூட்டிட்டு வருவாங்க. இப்படி சாதி வெறியையும் மத வெறியையும் எந்த வித உங்களை லாஜிக்ல இருந்து வெளியேற்றுறது தான் இந்த ஒன்றிய அரசாங்கமாகவே இதை செய்து கொண்டிருக்கிறது. நிறைவா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஒரு ஊர்ல சாமி ஒண்ணு இருந்துச்சான். அந்த சாமி 3 பூசாரிய கூப்பிட்டுச்சான். நான் ஊர்ல இருக்கிற மக்களுக்கெல்லாம் வரம் கொடுக்கிறேன், நான் இங்கதான் இருக்க போறேன், இனிமேலு உங்க 3 பேருக்கும் நான் ஒரு பொறுப்பு தர்றேன், நீங்க போய் மக்களை திரட்டி வரம் கொடுக்கறதுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு.
சாமி சொல்லுது. சாமி சொன்ன உடனே பூசாரிங்க 3 பேரும் ஊருக்குள்ள போறாங்க. ஒரு பூசாரி என்ன பண்றாரு, சாமி சாமி பெரிய சாமி, எங்களுக்கு குட்டிச்சாமி வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் இந்த குட்டிச்சாமியை கொஞ்சம் தூக்கி வெளியே விட்டுருங்க, நீங்களே எங்களை பார்த்துங்க அப்படின்னு போய் நின்னானா ஒரு பூசாரி. இன்னொரு பூசாரி சொன்னானா, ஊர்ல இருக்கிற மக்கள்லாம் தண்ணி மழை பெய்யுதுன்னு வருத்தப்படுறாங்க, தண்ணியில தாண்டா மழை பெய்யும், வேற எதுல மழை பெய்யும், பெட்ரோல்ல மழை பெஞ்சா பைக்ல பிடிச்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு பெட்ரோல் மழை கேட்கறாங்க சாமின்னு ஒருத்தன் சொன்னானா. மூணாவது பூசாரி போய், ஆமா சாமி மத்தவங்களும் அதே தான் சொல்றாங்கன்னு சொன்னாங்களாம். இப்ப சாமி வந்து வரம் கொடுக்க ரெடி ஆயிருச்சு, வாங்க எல்லாம் வாங்க, நாளைக்கு மேகத்தை திரட்ட போறேன், மலையை கொட்ட போறேன், பெட்ரோலா கொட்ட போதுடா உங்களுக்கு, பேர பசங்களா வாங்கடா அப்படின்னு சாமி கூப்பிடுது. அப்ப பதறி அடிச்சுக்கிட்டு மக்கள் ஓடி போய், ஐயையோ சாமி நாங்க அப்படி ஒன்ன கேட்கவே இல்லை, இந்த பூசாரி பொய் சொல்றான்னு மக்கள் போய் நின்னாங்களாம். அப்ப சாமி என்ன சொல்லுச்சான், நீங்க வேணா கேட்காம இருக்கலாம், ஆனா எத்தனை நாளைக்கு தான் தண்ணியில மழை பெய்யுறது, கொஞ்ச நாள் பெட்ரோல்ல குளிங்களே அப்படின்னு சாமி பெட்ரோல் மலைக்கு ஆர்டர் போட்டுச்சான். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு அதான் நடந்திருக்கு. 2 பேர் போயிருக்கிறாங்க, என்னன்னு சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு தீர்ப்பு, சிபிஐ என்கொயரி வேணும்னு 2 பேர் கேஸ். அந்த 2 பேரும், ஒருத்தர் பேர் செல்வராஜ், இன்னொருத்தர் பேர் பன்னீர்செல்வம் பிச்சமுத்து. இந்த பன்னீர்செல்வம் பிச்சமுத்து என்ன சொல்றாரு, என் புள்ள செத்து போச்சுன்னு அந்த கதையை தான் மைனர் சொன்னாரு. இன்னொருத்தர் செல்வராஜ், என் மனைவி செத்து போயிட்டாங்கன்னு. இவங்க 2 பேரும் சிபிஐ விசாரணை கேட்கிறாங்கன்னு நீதிபதி முன்னாடி நிக்கிறாங்க. யாரு, வக்கீல். இன்னைக்கு அந்த செல்வராஜ் உள்ள போயிருக்கிறாரு, அப்புறம் அந்த செத்து போன குழந்தையோட அம்மா உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போய், யுவர் ஆனர் நான் தான் செல்வராஜ், நான் சிபிஐ விசாரணை கேட்டதாக உங்ககிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, அது உண்மை இல்ல, அது பொய் யுவர் ஆனர், அதனால என்னை இந்த வழக்குல இருந்து நீங்க விடுவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்க, ஓ நீங்க கேட்கலையா, சரி நீங்க கேட்கலன்னா இல்ல, நாட்டுல நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, சும்மா வச்சுக்கோங்க சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. இப்ப இந்த 2 பேரு ஃபேக் டாக்குமெண்ட்டை வச்சு இவங்க பேர்ல வழக்கு போட்டான்ல. இப்ப அவர் என்ன சொல்றாரு நீதிபதி, தானே முன் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் இல்லையா, தானே முன் வந்து போலியாக வழக்கு பதிவு செய்த வழக்கறிஞரை தண்டிக்கணுமா இல்லையா? தண்டிக்கணும்ல. தண்டிக்க மாட்டார்கள், கருத்தில் எடுத்துக்கொள்ளுகிறேன்னு நீதிபதி மகேஸ்வரி சொல்லி இருக்கிறார். வரவேற்கிறேன், தேங்க்யூ சார், நீங்க எப்ப நடவடிக்கை எடுக்கிறீங்கன்றதுக்காக நாங்க காத்துன்னு இருக்கிறோம். மக்களை இட்டுன்னு போய் ஒருத்தன் கொண்டுனே இருப்பான், நீங்க பொறுமையா நடவடிக்கை எடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல, பாத்துக்கலாம், அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் நடக்கும், அப்பையும் மனு தாக்கல் பண்ணுவாங்க, அப்பயும் இதே மாதிரி நாங்க ஒரு மெயில் அனுப்புறோம், அப்ப கூட பொறுமையா பாத்துக்கலாம் யுவர் ஆனர், நோ ப்ராப்ளம். இப்ப நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்குன்னா, நீங்க கான்ஸ்பிரசி எழுதுவதற்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது, மோசடியாக வழக்கு பதிவு செய்வதற்கு உங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது. கரெக்ட் தானே? தப்பா வழக்கு பதிவு செஞ்ச ஒருத்தருக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்கன்னா, தப்பா வழக்கு பதிவு செய்யறது சரின்னு மாறி இருக்கா இல்லையா? இது எங்க நடந்ததுன்னா, கடைசி உதாரணம் இதோட முடிச்சிடுறேன், நிறைய கடைசி வந்துருச்சு எனக்கே தெரியும், இதுதான் கடைசியா வச்சுங்க. 1933 மார்ச் மாசம் 23ஆம் தேதி ஜெர்மனியில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எனேபிளிங் ஆக்ட் அப்படின்னு பேரு. அந்த எனேபிளிங் ஆக்ட் என்ன செய்யும்னா, இந்த நாட்டின் சட்டம் அனைத்தையும் ஹிட்லரே எழுதி கொள்வார்ன்ற மாதிரி, ஹிட்லர் என்ன பதவியில் இருக்காரோ அந்த பதவியை போட்டு அவரே எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலான்னு அதிகாரம் கொடுக்கிற ஒரு சட்டம். இது பின்னாடி நம்ம வச்ச பேரு. அந்த சட்டத்துக்கு ஹிட்லர் வச்ச பேர் என்ன தெரியுமா? லா டு ரிமூவ் த டிஸ்ட்ரெஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் த ஸ்டேட். மக்களின் மனக்குறை போக்கும் சட்டம், மக்களின் குறை தீர்க்கும் சட்டம் அப்படின்றதா அந்த சட்டத்தோட பேரு. அந்த சட்டம் என்னென்னலாம் பண்ணும்னா, இனி எல்லா சட்டத்தையும் ஃபியூரரே எழுதி கொள்ளலாம், இனி எல்லா சட்டத்தையும் ஃபியூரருக்கு கீழே இருக்கிறவங்களே செஞ்சு கொள்ளலாம், ஃபியூரர் என்ன சொல்றாரோ அதுதான் சட்டம். எப்படி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இருந்தா இருந்துட்டு போகுது, தேவைப்படும் பட்சத்துல கான்ஸ்டிடியூஷனே மீறிக்கலாம்னு அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தது. சட்டத்துக்கு பேர் என்ன? மக்களின் குறை தீர்ப்பு சட்டம். சட்டம் வரும்போது எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சாங்க, இப்ப இந்த சட்டத்தை மக்கள் ஏத்துக்கணும்ல, மக்கள் கொந்தளிச்சிருவான்ல. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? 1933 தான் ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு.
1933 ஜனவரி 30 ஹிட்லர் சான்சலரா மாறுறாரு ஜெர்மனில. அதற்கு பிறகு பிப்ரவரி 27 ஜஸ்ட் 1 மந்த் அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் தீ விபத்து பத்திக்கிட்டு எரியுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி 28 மறுநாளே எமர்ஜென்சி ஆர்டர் போடுறாங்க. அதுக்கு அடுத்து 5 நாள்ல மார்ச் 5ஆம் தேதி எலெக்ஷன் வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் பத்தி எரியுது, மறுநாளே எமர்ஜென்சி, 5வது நாள் எலெக்ஷன். எலெக்ஷன் முடிஞ்ச 10வது நாள் ஹிட்லர் எல்லா அதிகாரத்தையும் தன் பெயரில் எடுத்துக்கொண்டார். இப்ப மக்கள் எப்படி கன்வின்ஸ் ஆனாங்கன்னா, பாருங்க சார், நாடாளுமன்றமே தீப்பிடிச்சு எரிஞ்சுட்டு இருக்கு, இப்ப மக்கள் எல்லாம் என்ன பாடுபடுவா, நம்மவா ஒருத்தர் உள்ள வந்திருக்கிறாருன்னா அவருக்கு நம்மவா ஆதரவு தெரிவிக்கணுமோ இல்லையோ அப்படின்னா அனைவரும் ஆதரவு தெரிவிக்க ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள். இதை அப்படியே கட் பண்ணுங்க, புல்வாமான்னு ஒரு தாக்குதல் நடக்கும், அந்த தாக்குதல் முடிஞ்ச உடனே தேர்தல் நடக்கும், அந்த தேர்தலில் இவர் ஜெயிப்பாரு, ஜெயிச்சது தேர்தல் மோசடின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா மக்களை எப்படி ஏமாத்தி இருப்பாங்க, நாடே பத்தி எரியும் போது இவருக்கு தானே சார் ஆதரவு தெரிவிக்கணும்னு மக்கள் ஓட்டு போட்டதாக இவர்களே சொல்லிக் கொள்வார்கள். இப்ப நடந்துச்சு என்ன நடந்துச்சு, பகல்காம் தாக்குதல். தீவிரவாதியை புடிச்சு கேட்க வேண்டியதானே, 3 பேர் செத்துட்டான்னா அதுக்கப்புறம் ஒருத்தன் தான் ஒரிஜினல்னா மீதி 2 பேர் வேற ஆளுன்னா மாத்தி 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 போயிட்டே இருக்கு. பகல்காம்ல யாரு தான் சுட்டான், எதுக்கு தான் செஞ்சான்னு யாருக்குமே தெரியல. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, நாங்க முந்தின நாளே சொல்லிட்டோம் சார் பாகிஸ்தான் நாளைக்கு நாங்க அடிக்க போறோம்னு. அப்புறம் எதுக்கே அடிச்சு, முந்தின நாளே சொன்னாம தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம்ல பொட்டி பொடுக்கையெல்லாம். ஏங்க உங்க வீட்டுல நாளைக்கு கொள்ளையடிக்கிறன்னு ஒருத்தன் சொல்றான், 100 பவுன் நகையை பீரோல வச்சுக்கிட்டு திறந்து வச்சுக்கிட்டா உட்காந்துருப்பீங்க, நாளைக்கு அவர் வருவாக நம்ம வீட்டுல நகை எங்கன்னு கேட்பாக, நம்ம எடுத்து கொடுக்கணும், அவங்க எடுத்துக்கிட்டு ஓடணும் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. பொட்டி விடுக்க தூக்கிட்டு ஓடுவீங்க, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவீங்கல்ல. பாகிஸ்தானுக்கே கால் பண்ணி நாங்க சொல்லிட்டு தான் அட்டாக் பண்ணோம். ட்ரம்ப் சொல்றான், 2 பேரும் ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க, இல்லைன்னா 2 பேருக்கும் பெட்ரோல் இல்லாம நடுத்தருவில் அலைய விட்டுருவேன் பாத்துக்கன்னு அங்க இருந்து அவர் திட்ட. உடனே இங்க போற நிறுத்த ஆத்தும நிறுவர் 56 இன்ச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி மக்களை வெறுப்பின் வழிக்கு தள்ளி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வெறுப்பின் வழிக்கு உங்களை தள்ளுவதற்கு உங்களை சாந்தப்படுத்தி உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கோபத்தை நியாயமான கோபத்தை வெளிப்படுத்த முடியாமல் உங்களை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவார்கள். அதே கோபத்தை வேறு ஒரு திசையில் தவறாக பயன்படுத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அதுதான் இந்தியா முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் உள்நாட்டு கலவரங்கள் அத்தனைக்கு பின்னாலும் RSS சதி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த உள்நாட்டு கலவரமா இருந்தாலும் அதுல அவனுடைய பங்கு நிச்சயமா இருக்கும். இது கான்ஸ்பிரசிலாம் கிடையாது, ஃபேக்ட். குஜராத் கலவரமா அவன்தான், ஒரு பேக்கரி எரிப்பா அவன்தான், மாலேகான்ல குண்டு வெடிப்பா அவன்தான், அந்த குண்டு வெடிப்புக்கு காரணமான நபரை எலெக்ஷன்ல நிப்பாட்டினது அவன்தான், அவங்களை MP ஆக்குனது அவன்தான், மினிஸ்டர் மட்டும் ஆக்கல. டிஃபென்ஸ் போட போறாங்களா, டிஃபென்ஸ் கமிட்டியில போட்டிருக்கிறாங்க, அமைச்சரா போட்டா பெரிய பிரச்சனையா இருக்கும், உள்ளுக்குள்ள பொறுப்புல வச்சுக்கிட்டாங்க போல. இப்படி பல மோசடிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நமக்கு தேவை அரசியல் ரீதியாக தெளிவான எண்ணங்கள் தேவை, தெளிவான சிந்தனை தேவை. நான் உங்களுக்கு நல்ல ரோடு தர்றேன்னு சொல்றாங்களா, சூப்பர். நான் உங்களுக்கு நல்ல தண்ணி தர்றேன்னு சொல்றாங்களா, சூப்பர். நான் உங்களுக்கு நல்ல சுற்றுச்சூழலை ஏற்படுத்தி தரேன்னு சொல்றாங்களா, சூப்பர். இதெல்லாம் தான் ஊருக்குள்ள இருக்கிற கமிஷனரே பண்ணி கொடுப்பாரு. எமர்ஜென்சின்னு ஒண்ணு இருந்துச்சுல இந்தியால, அப்ப கூட ரோடு இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, எல்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. ரோடு போடுவது தண்ணி கொடுப்பது மட்டுமல்ல அரசாங்கத்தின் வேலை. இப்ப சொன்ன இல்லையா, இந்த கொடூரங்களில் இருந்தெல்லாம் நம்மை காப்பாற்றுவதற்கும் இன்னொரு நல்ல அரசாங்கம் தேவை. அதை பற்றிய பார்வை இல்லாத ஒருவர் எப்படி நம்மை ஆட்சி செய்த தகுதி படைத்தவராக இருக்க முடியும்? பாட புத்தகத்திலிருந்து அக்பரை நீக்கினா யாருக்கடா கவலைன்னு நினைக்கிறோம்ல, அக்பர் ஒரு நபரோடு நிற்கவில்லை. முஸ்லீம் என்கின்ற வார்த்தையே இல்லாமல் NCERT பாட புத்தகங்கள் தயாரிக்கப்படுகிறது. அதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் தண்ணி தர்றேன், நான் உங்க விஜய், எனக்கு ஓட்டு போடு. நான் விஜய் ஃபேன் தான், விஜய் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன். எந்த அளவுக்கு விரும்பி பார்ப்பேன்னா, அஜித் படத்துக்கு தியேட்டருக்கு போவே மாட்டோம் அப்படி. ஆனா இப்ப என்னவோ தெரியல, அஜித் மேல ஒரு பிரியம் வருது.
நான் சொல்லல, நாங்க பேரலைன்ற சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு அதை அப்லோட் பண்ண சொல்றேன் ஷார்ட்ஸ்ல. அந்த அம்மா வந்து பையன் போய் அடிபட்டு மிதிப்பட்டு உடம்பெல்லாம் காயம்பட்டு வந்திருக்கிறான். அந்த அம்மா சொல்றாங்க, நீங்க ஏம்மா போல அப்படின்னு கேட்ட போது, நான் தலை ஃபேனு அப்படின்னா. தலை ஃபேன்னா எப்படி தப்பிச்சிங்க? தலை ஃபேனா இருந்தாலும் தளபதியை பார்க்க போயிருக்கலாமே அப்படின்னு. இல்ல இல்ல, அவர் வாழ விடுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, இவன் வாழ விட மாட்டான் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. யாருக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும்னு அஜித் சொல்லியிருக்கிறாரு, இவன் தொந்தரவு பண்றான் சார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இதனால அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் இடையில கொம்பு சீவுறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா அவர் சொன்ன கருத்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத உங்க மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க. வேக வேகமா பேசுறாரு, அவர் பேசுறதுல ஏதாவது உண்மை இருக்கான்றதை யோசிச்சு பாருங்க. அவர் பேசுறதுல அரசியல் கருத்து இருக்கான்றதை யோசிச்சு பாருங்க. இது எதுவுமே இல்லாத ஒருத்தர் உங்களை எப்படி ஆட்சி செய்ய போறாருன்றதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஆட்சி என்கின்ற அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னாலேயே மாற்றி மாற்றி பேசுகின்ற நபர். முந்தானேத்து சிபிஐ RSS கைக்குலினாரு, இன்னைக்கு சிபிஐ வந்து உலகமாக யோக்கியர்களாக மாறிவிட்டார்கள். இது எப்படி நடக்கிறதுன்னு தெரியல. அதிகாரத்துக்கு வராமலே இவ்வளவு மாற்றங்கள், இவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கிறது என்றால் இவர்கள் வந்தால் விளங்காது. அதனால யோசித்து முடிவெடுங்கள். இந்த வெறுப்பின் கொற்றம் வீழ்க, அன்பே அறமென எழுக. அன்பே அறமென எழுக அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பு இல்லாத மனிதர்களாக நம்மை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அன்பு இல்லாமல் போவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியலை தோழர் ஆதவன் தீட்சண்யா கூட எங்களுடைய பேட்டியில் பேரலையில் வெளியாகி இருக்கிறது. அவருடைய பேட்டி தயவு செய்து பாருங்கள். நம்ம உளவியலை எப்படியெல்லாம் திட்டுறாங்கன்றத தயவு செய்து அதை கேளுங்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி.